செய்திகள். பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி அருமார்த்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் சுத்தமான குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் 12ஆம் தேதி குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் கிரிக்கெட் விளையாட்டு, உள் விளையாட்டு அரங்கம், ஃபுட்கோர்ட், குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள யூனிட்டி பார்க்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அருள்மிகு திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவம் நடைபெற உள்ளது. பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது நாள் அமர்வில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். அப்போது பல உறுப்பினர்களும் பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு முழுமையான நிவாரணம் வழங்கவில்லை என்ற குற்றம் சாட்டை முன்வைத்தனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள், பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்த மக்களுக்கு இதுநாள் வரை புதுச்சேரி அரசு முழுமையாக கணக்கெடுத்து முழு நிவாரணம் வழங்காமல் அவர்களை வஞ்சித்து உள்ளது. இது குறித்து இந்த சபையில் முறையாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். இதற்கு அரசு தரப்பில் இருந்து பதில் ஏதும் வராத காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா தலைமையில் திமுக உறுப்பினர்கள் AMN நாஜிம், அனிபால் கென்னடி, எல். சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள், புதுச்சேரி மாநிலத்தில் மழை, வெள்ளம் மற்றும் இயற்கை சீற்றங்களால் வீடுகளை இழந்து உள்ளவர்கள் குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக கணக்கெடுப்பு நடத்தியும் இன்னும் நிவாரணம் வழங்கவில்லை. அதேபோல் பெஞ்சல் புயல் புதுச்சேரியில் கரையை கடந்த போது பெருத்த சேதம் ஏற்பட்டது. இதில் பொதுவாக அனைவருக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்பட்டதை தவிர வீடுகளை இழந்தவர்கள், கால்நடைகளை இழந்தவர்கள், ஆற்றுப்படுகையில் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி முழுமையாக நிவாரணம் வழங்க இந்த அரசு தவறிவிட்டது. இது குறித்து பேரவையில் கேட்டால் பதில் இல்லை, இனியும் தருவதாக தெரியவில்லை. இதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம். தொடர்ந்து மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் ஒரே ஆட்சி இருந்தும் புதுச்சேரி அரசு கோரிய பேரிடர் நிதி ரூபாய் 700 கோடிக்கு வெறும் 61 கோடி மட்டுமே வழங்கி புதுச்சேரியை ஒன்றிய அரசு வஞ்சித்து உள்ளது என்றும், புதுச்சேரி அரசு வழங்கிய நிவாரண நிதி மற்ற துறைகளின் நலத்திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட நிதி மடை மாற்றப்பட்டுள்ளது என்றும், இதனால் நலத்திட்டங்கள் தேக்க அடைந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அருமார்த்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் சுத்தமான குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அருமார்த்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேலும் உப்பு கலந்த குடிநீரை இந்த பகுதி மக்கள் குடித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதுகாப்பு சுவர் அமைத்து கொடுக்க வேண்டும். சிறுவர்கள் விளையாடும் வகையில் பூங்கா அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சசிபாலன் பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அருமார்த்தபுரம் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டம் குறித்து வழக்கறிஞர் சசிபாலன் கூறும் பொழுது, கடந்த 50 ஆண்டுகளாக வசித்து வரும் தக்கக்குட்டை பகுதியில் இதுவரை இலவச மனைப்பட்டா இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே அரசு உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் 12ஆம் தேதி குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர்
பிரேமதாசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி 88 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்படவில்லை. கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஏறக்குறைய 137 பேர் விண்ணப்பித்து கடந்த 8 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். சட்டமன்ற வாக்குறுதியை நிறைவேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் வேறு வழியின்றி எதிர்வரும் 12ஆம் தேதி அன்று காலை 10 மணியளவில் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜா தியேட்டர் சிக்னலில் குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்படும் என்று கூறினர். புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் கிரிக்கெட் விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கம், ஃபுட்கோர்ட், குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள யூனிட்டி பார்க்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி ஓஷன் ஸ்டேஷனரி குரூப் சார்பில் யூனிட்டி பார்க் கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே புதிதாக துவங்கியுள்ளது. மேலாண் இயக்குனர் ராஜா சந்துரு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு யூனிட்டி பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த யூனிட்டி பார்க் உள்ளே அமைக்கப்பட்டுள்ள ஃபுட்கோர்ட்டை பார்வையிட்டு முதலமைச்சர் மேலும் அங்கு அமைக்கப்பட்டு இருந்த கிரிக்கெட் வலை விளையாட்டு திடலையும் திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடினார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பல்வேறு தொழிலதிபர்கள் இந்த யூனிட்டி பார்க் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு ராஜா சந்துருவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த யூனிட்டி பார்க்கின் உள்ளே குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல், ஃபுட்கோர்ட், கிஃப்ட் ஷாப், சலூன் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடம், ஜிம் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அருள்மிகு திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவம் நடைபெற உள்ளது. ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி கௌரவ தலைவர் ஸ்ரீமான் வெங்கடேச ராமானுஜதாசர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது: புதுச்சேரியில் அருள்மிகு திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலமேர் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு 13ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு புதுவை நூறடி ரோடு சிருங்கேரி மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் திருக்கோவிலில் வரவேற்பு அளிக்கப்பட்டு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு புதுவை வைத்திக்குப்பம் கடல் தீர்த்தவாரிக்கு சென்றடைகிறது என்றும், அன்றைய தினம் மாலை 7 மணி முதல் 8 புதுரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சலவை பெட்டி தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக சான்றிதழ் வழங்க மறுத்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டிய நிலத்திட்ட உதவிகள் அனைத்தும் மறுக்கப்பட்டு வருகிறது. மேலும் செய்கின்ற குலத்தொழிலான சலவை தொழில் மற்றும் ஈம சடங்கு தொழிலை மேம்படுத்த சரியான நலத்திட்டங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. தற்போது வழங்கப்படுகின்ற SC SP சிறப்புக்கூறு நிதியில் சலவைத்துறை குடியிருப்பு சிலிண்டர், அயன் பாக்ஸ் வீட்டுமனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது சலவை பெட்டிகளை தூக்கி எறிந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தடுத்து நிறுத்தி 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி அருமார்த்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் சுத்தமான குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் 12ஆம் தேதி குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் கிரிக்கெட் விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கம், ஃபுட்கோர்ட், குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள யூனிட்டி பார்க்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அருள்மிகு திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவம் நடைபெற உள்ளது.